என்னதான் சூரியன் ராகு செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கிட்ட நடக்கும் பொழுது குருவின் பார்வை கொஞ்சம் நிவர்த்தியை கொடுக்கிறார், 50% நிவர்த்தியை கொடுக்கிறார். பட் என்ன இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயத்தில், தாயாரின் உடல்நல விஷயத்தில், இடம் வீடு வண்டி வாகனம் விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய, முக்கியமாக அந்த அனுஷ நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தை அந்த 3 நட்சத்திரத்துல அதிகமான ஒரு பாதிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரங்க சனியின் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒண்ணுமே கொஞ்சம் இருக்கு. சோ அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான, வேலை ரீதியான, வண்டி வாகனம் ரீதியான, தயார் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுத்தமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் கரெக்டா வராது. ஏன்னா ஒரு வீடே வாங்குறீங்க, ஒரு இடமே வாங்குறீங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க, ஒரு வீடு, ஒரு ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றீங்க, எதா இருந்தாலும் அங்க எது மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதுல என்ன குறைகள் இருக்குங்கிறது தீர்க்க விசாரித்து, அதே மாதிரி ஒரு இடம் மாற்றம், ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க, விற்கிறீங்க, எல்லாத்துலயுமே ஒரு தெளிவு தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக 2026 மார்ச் மாதம் கட்டாயம் வருகிறது. ஏன்னா ராகும் சூரியன் சேருவது தப்பு. அது சூரியனே தொழில் ஸ்தானாதிபதியாக வருவதனால் ராகுவோட சேரும் பொழுது தொழில டக்குன்னு எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, இதுவரைக்கும் போயிட்டு இருந்த கான்ட்ராக்ட் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, வாழ்வாதாரம் கொஞ்சம் தடுமாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தசாபுக்திகள் நல்லா இருக்கும் போது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கணும். அதே மாதிரி தாயார்கள் உடல்நலம் கோளாறுல இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். உண்மையிலேயே ட்ரீட்மெண்ட் கரெக்டா போயிட்டு இருக்கா, தவறா போயிட்டு இருக்கா, எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரம், வண்டி வாகனத்துல போறது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்பொழுது அந்த ராகு சூரியன் சம்மந்தப்படும் பொழுது வண்டியில கோளாறு ஆகுறது, திடீர்னு நடு ரோட்ல நிக்கிறது, அதெல்லாம் இருக்கும். இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களா இல்லங்கிறதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. சில இடத்துல லேப்ஸ் ஆயிடும், நம்ம கவனிக்காம விட்டுருப்போம். அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு.